என் அன்பு பிள்ளையே, இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு அதிசய முக்கிய செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். இவர்கள்தான் உன்னுடைய இல்லத்துக்குள் தேவையில்லாத செய்வினைகளை செய்வதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன என்பதை, இவர்கள் எதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை என் பிள்ளைக்கு தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் வந்திருக்கிறேன். என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையின் சில காலமாக நடந்து கொண்டிருக்கிற சில பிரச்சனைகள் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நினைத்து விட்டார்கள். எல்லா எல்லைக்குள்ளும் செல்ல துணிந்து விட்டார்கள். அவர்கள் நினைப்பது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களின் எண்ணங்கள் முழுவதும் உன்னை எப்படி அழிக்க வேண்டும் என்பதில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. எதை பற்றியும் கவலைகளும் அவர்களுக்கு இல்லை. நான் எவ்வளவுதான் எடுத்துரைத்தாலும் அவர்கள் திருந்தி போவதாக இல்லை. அவர்கள் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரமில்லை. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சிரிக்கின்றாயா? அழுகின்றாயா? எதையாவது புதிதாக செய்கின்றாயா? எங்காவது வெளியில் செல்கின்றாயா? யாரை அழைக்கின்றாய்? யார் உன்னோடு நட்பு வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம், யார் உன்னோடு எதிரியாக நிற்கிறார்கள் என்பதை பற்றி மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உண்மை பற்றி தகவல்கள் அதிகமாக தேவைப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று முழுமையாக நினைத்துவிட்ட பிறகு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை, உனக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்த பிறகு எதை வைத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய இல்லத்திற்கு வந்தால் அங்கு ஏதேனும் பொருள் கிடைக்குமா, அதை வைத்து செய்வினை செய்துவிடலாமா என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, இதை பற்றி உனக்கு சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நான் முன்கூட்டியே சொல்லிவிடுகிறேன். என் தங்கமே, செய்வினைகளை செய்ய நினைப்பவர்களுக்கு அது மீண்டும் செல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. ஒருவன் நல்ல எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்தால் அது அவன் வாழ்க்கையில் நடக்காது. அதே கெட்ட எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது அவன் வாழ்க்கையில் எப்படி ஏதும் நடந்தே விடும். அது மட்டுமல்லாமல் இந்த அப்பன் என்ன ஆனாலும் உனக்கு துணையாக நிற்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் நடக்க நான் விட்டுவிடுவேனா? என்ன அவர்கள் செய்ய நினைத்ததை எல்லாம் நான் கூட இருந்து இல்லத்தில் செய்து விட முடியுமா? என்ன ஆனாலும் அவர்களால் ஆன முயற்சிகளை அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உன் இல்லத்துக்குள் அடிக்கடி வந்து நீ பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் உன்னோடு வரும்பொழுது என்ன சொல்ல முடியும் என்று எதுவும் சொல்லாமல் நீ அவர்களிடம் சரியான முகம் கொடுத்து பேசாமல் விலகி சென்று கொண்டிருக்கிறாய். உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு உறவு உன்னோடு இவர்களை எல்லாம் உள்ளே அழைக்க வேண்டாம் என்று அடிக்கடி உனக்கு எச்சரித்து கொண்டே சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கையானது இந்த அப்பன்தான் முழுவதாக அவர்களின் வாயிலிருந்து வருகின்றது என்பதை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா? ஒன்று, உனக்கு ஒரு விஷயத்தை தெரிந்தாலும் எப்படி வீட்டுக்குள் வருகின்ற ஒருவரை வெளியில் போ என்று சொல்ல முடியும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய். நீ நினைப்பது தவறில்லை தான். ஆனால் இவர்களால் உனக்கு கெடுதல் நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு அதற்கு செய்யக்கூடாது என்பது அல்லவா அது மேலும் உன் வாழ்க்கை பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் என் பிள்ளையே. அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு செய்வினைகளை செய்ய நினைப்பவர்களால் இருக்கட்டும். எந்த ஓரையிலும் உனக்கு செய்வினைகளை மட்டுமே செய்ய நினைக்கின்றார்கள் என்று அப்பன் சொன்னவுடன் நீ பயப்படாதே. தேவையை கிடைக்காது. ஆனால் இவர்களிலிருந்து எல்லாம் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும். மிகவும் அவசியமான விஷயமாக மாறிவிட்டது அல்லவா? யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் செய்ய நினைப்பதை செய்துவிட்டு போகட்டும். இருக்கையில் நடக்கப் போவது இல்லை என்பதை நீ தெளிவாக மனதுக்குள் பதிய வைத்துக்கொள். என்ன செய்கின்ற அளவிற்கு துணிச்சல் யாருக்கும் அப்பனுக்கு இருக்கின்றது. என் பிள்ளை நிலவா, என் தங்கமே, அப்பன் சொல்கிறேன். நான் சொன்னவுடன் நீ புரிந்து கொள்வாய்.
கேட்கும்போது கேட்காது போல நடந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்குள் வந்து அங்கு என்ன இருக்கிறது, அங்கு என்ன நடக்கிறது, இங்கு என்ன இருக்கிறது என்று எப்பொழுதும் என் தங்கம் அவர்களை நோட்டமிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்களால் அதிகம் சாதிக்க முடியாவிட்டாலும் இது போன்ற செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒரு கெட்ட எண்ணத்தோடு உன் இல்லத்துக்குள் நுழைவதற்கு தவறான விஷயம் அல்லவா? அதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது அல்லவா? இவர்கள் எல்லாம் அங்கே உள்ளே நுழைவதற்கு எந்த தகுதியும் அவர்களுக்கு இல்லை அல்லவா? அதை நீ புரிந்து கொள்ள உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும். என் தங்கமே, அந்த 2 பேரின் பெயர்களுடனும் முதல் எழுத்து இதில் முக்கியமான ஒருவரை தூண்டிவிடுபவரின் பெயர் கற்றது. தங்கமே, எந்த ஒரு பெயர் கா என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்றதோ இந்த வரிசையில் வருகின்ற எந்த எழுத்தாகவும் அவர்களுடைய பெயர் இருக்கலாம். என் தங்கமே, இது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இவர் செய்ய நினைக்க வேண்டும் என்று மனதுக்குள் அவர்களின் உடைய கெட்ட எண்ணங்கள் இருக்கின்றது. எழுத்தாலும் இன்னும் இந்த முயற்சிகளையும் அவர்கள் செய்ய தொடங்கிவிட்டால் இப்படி செய்யலாம் என்று யோசனை மட்டும் அவர்களுக்கு பலமாக இருந்து கொண்டே இருக்கிறது. நீ ஆள வேண்டும், உன்னுடைய அழுகையை காண வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். உன்னை கண்டால் அவர்கள் நீ செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். என் தங்கமே, உன்னோடு முக்கியமான விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாம் வெறும் வாய் பேச்சிற்கு மட்டும்தான் ஆவார்கள் என்பதை தான் நான் உன்னிடம் சொல்ல நினைக்கிறேன். என் தங்கமே, இவர்கள் எல்லாம் அதை பற்றி செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன் என்று சொல்கிறார்களே தவிர ஒருபோதும் அதை செய்வதற்கு அவர்களின் பணம் கிடையாது. அதை செய்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு தைரியமும் கிடையாது. மனதிற்குள் ஒருவரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் மேலோங்கி நின்று கொண்டிருக்கிறது. என் தங்கமே, இவர்கள் அப்படி வேறு யாரோடும் தேடி சென்று உனக்கு செய்வனையை செய்ய வேண்டும் என்று நினைக்க கண்டால் கூட அங்கே இந்த அப்பன், அவன் தந்தையானவன் அனைத்தையும் முறியடித்து தந்து கொடுப்பார் என்பதை நீ மறந்துவிடாதே. என் தங்கமே, இன்று நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கு காரணம் இதே போன்ற மனிதர்கள் உன்னை சுற்றி நிறைய இருக்கின்றார்கள். இவர்களை உன்னை பற்றி ரகசியங்களை வெளிக்கொண்டு உன் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதை வெளியில் சொல்வதை மட்டுமே ஒரு குறிக்கோளாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கெல்லாம் ஒருபொழுதும் உன்னுடைய இல்லத்துக்குள் நீ இடம் அளிக்கவே கூடாது. அப்பன் சொல்கிறேன். ஏனென்றால் யாரையும் உன் இல்லத்துக்குள் அனுமதிக்காதே. உன்னுடைய உண்மையான இல்லாத எந்த ஒரு உறவுகளும் உனக்கு அவசியமில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்வது உனக்கு நிச்சயமாக புரியும் என்று நான் நினைக்கிறேன். கொடுத்தல் செய்வது உனக்கு இருந்தால் பரவாயில்லை. உன்னுடைய குடும்பத்திற்கு முழுவதும் பிரச்சனையாக மாறும் பொழுது, அது உன்னுடைய குடும்பத்திற்கு முழுவதும் பிரச்சனையாக மாறும் பொழுது உன்னுடைய முட்டாள்தனம்தான் நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய குடும்பத்தையே நீ பிரச்சனையில் இழுத்துவிட்டு போகிறாயா? இவர்கள் உறவு வேண்டும் என்று நினைத்து நீ அவர்களோடு பேசிக்கொண்டு அவர்கள் செய்கின்ற அந்த தீய செயலை அவர்களோடு உனக்கே தெரியாமல் உனக்கு செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ புரிந்து கொள்ளாமல் இருப்பாயா என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களிடமிருந்து அழிவையும் சேர்த்து நீ அங்கே தேடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று அப்பன் ஒருபோதும் கனவில் கூட நினைத்தது கிடையாது. ஆவி வைப்பதற்கு நீயே ஒரு காரணமாக இருந்துவிடக்கூடாது என்று இந்த அப்பன் சொல்கிறேன். அப்பன் என்ன ஆனாலும் உன் இல்லத்தில் வாசலில் காவல் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த தந்தையானவன் என்றுமே உனக்காக இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீ தீய எண்ணங்களை கொண்டு மனிதர்கள் ஒருபோதும் தேடி தரமாட்டார்கள். உனக்கு துன்பத்தை தான் அதிகமாக தேடித்தர துணிவார்கள். அவர்கள் செய்ய நினைப்பதை
செய்யவிடாத ஒரே போது நீ அனுமதிக்கக்கூடாது. அவர்களிடையே எண்ணங்கள் எல்லாவற்றையும் பொய்யாக்க வேண்டும். அவர்களை நீ எந்த அளவிற்கும் ஒதுக்குகின்றாயோ அந்த அளவிற்கு இனிமேல் உன் இல்லத்துக்குள் வரவிடாமல் தடுக்கின்றாயோ எல்லாம் இதுவரை நடக்க இருந்த நல்ல நிகழ்வு சிலவற்றை தடுத்து நிறுத்தியதும் இவர்கள்தான். உன்னுடைய குடும்பத்தில் நடக்க இருந்த ஒரு சுப மங்கள நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்தியதும் இவர்கள்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்துதான் சொல்வதை உன்னால் நம்ப முடிகின்றதா? இல்லாததை பொல்லாததை சொல்லி கொடுத்து தேவையில்லாத வேலையை செய்வதர்கள் இவர்கள்தான் என்பதை இன்று உன் அப்பன் என் வாய் மூலமாக நீ என் குழந்தை அறிந்து கொண்டாயல்லவா? இனிமேல் நீ கவனமாக இருக்க வேண்டும். நீ எந்த வேலைகளையும் செய்தாலும் அதில் உன்னுடைய கவனம் முழுமையாக இருக்க வேண்டும். யாரையும் நம்ப வேண்டாம், யாரை நம்பக்கூடாது என்பதில் எப்பொழுதும் நீ தெளிவாக இருக்க வேண்டும். இந்த தந்தையானவனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். இந்த தந்தையின் ஆசீர்வாதங்கள் பெற்ற பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது உனக்குள் எந்த பயன்களும் தயக்கங்களும் இருக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் மற்றும் நிரந்தரமாக நல்ல எண்ணங்களோடு இருக்க வேண்டும். நல்லதையே நினைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்து கொடுத்தேன் என்பதை நீ மறந்துவிடாதே. ஓம் ஸ்ரீ சரவண பவா. ஓம் ஸ்ரீ சரவண பவா. ஓம் ஸ்ரீ சரவண பவா.